ஓம் சகனாவவது சகனோ புனத்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தைத்திரிய உபனிஷத் 62வது வகுப்பு, பிரம்மானந்தவல்லி, 9வது அணுவாக்கம், 2வது பகுதி. ஏதம் ஹவாவன தபதி கிமகம் சாதுனா கரவம் கிமகம் பாபம் அகரவமிதி சய ஏவம் வித்வானேதே ஆத்மானம் ஸ்ப்ருணுதே உபேஹே வைஷ ஏதே ஆத்மானம் ஸ்ப்ருணுதே ய ஏவம் வேத இத்யுபனிஷத். மோட்ச லட்சணத்தை கூறுகின்ற தைத்திரிய உபனிஷத்தினுடைய இந்த பகுதி மிக மிக அழகான மோட்ச லட்சணங்களை சொல்லுகின்ற பகுதி. முதலில் வருகின்ற பகுதியில் ஞானியுடைய மனதில் வருகின்ற எண்ணங்கள், இந்த இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஞானியை வாட்டாது, துயரப்படுத்தாது, எரிக்காது சொல்லி சொன்னார். என்னென்ன எண்ணம்? நான் ஏன் பாபத்தை செய்தேன், நான் ஏன் நல்லதை செய்யவில்லை, இப்படிப்பட்ட எண்ணங்கள், சிந்தனைகள் ந தபதி, எரிக்காது, வாட்டாது, துயரப்படுத்தாது சொல்கிறார். நான் ஏன் நல்லதை செய்யவில்லை, நான் ஏன் பாபத்தை செய்தேன் என்ற எண்ணமானது ஞானியை வாட்டாது. இது ஒரு அழகான ஒரு மோட்ச லட்சணம். நாம் மோட்சத்தை அடைந்துள்ளோம் என்று எவ்வளவு தூரம் எப்படி நமக்கு தெரியும் என்றால் அதன் அளவுகோல் என்ன? இந்த எண்ணம் எவ்வளவு தூரம் குறைகின்றதோ அவ்வளவு தூரம் நாம் மோட்சத்தை அடைந்துள்ளோம் சொல்லி அர்த்தம். சிலருக்கெல்லாம் வரலையே சொல்லி சொன்னான். எப்பவுமே சாதுவுக்கும் அப்படி வராது, ரெண்டு ஆப்போசிட். நீர் இல்லாத குடமும் தழும்பாது, நீர் இருக்கிற குடமும் தழும்பாது. ஆமாம். ஆக சாஸ்திரம் படித்த பின்பு ஸ்ரவண மனனமெல்லாம் செய்த பிறகு இந்த ஞானம் நம்முடைய மனதில் வந்து தங்கி இருந்தால் அவனுடைய மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வராது சொல்லி சொல்கிறார். கிமகம் பாபம் அகரவம். ஆக நான் ஏன் இதை செய்யவில்லை என்று நாம் நினைக்கிறது என்னென்னா, நம்முடைய ராகத்வேஷத்தினால் அப்படி நினைப்போமா. ஆனால் கடைசியான விபரீத பாவனை, தவறான இல்லை பழக்க தோஷங்கள் பாவனை என்னவென்றால், நம்மை நாமே வெறுத்து கொள்வோம் பல இடங்களில். தன்னையே நோவனோ, பிறரையே நோவனோ, தற்கால மதை நோவனோ, பந்தமானது தந்த வினையே நோவனோ, பரமார்த்தம் ஏதும் அறியேன்னு சொல்லி நிறைய நேரத்தில் நம்மையே நாம் நொந்து கொள்கின்ற மனநிலை நமக்கு வருகின்றது. இதற்கு காரணம் நம்முடைய செயல்களில் நாம் குறையை கண்டிருப்போம், அல்லது செயலுடைய விளைவுகளில் தவறான பலன்கள் வந்திருக்கலாம். அதற்கு காரணம் நம்முடைய செயல்களை முறைப்படுத்தி இருக்க மாட்டோம், அல்லது ஞானம் வந்த பிறகு நாம் ஏற்கனவே செய்த செயல்களினால் நம்முடைய மனதானது குற்ற உணர்வை அடைந்திருக்கும். அதுதான் சொல்லுவாங்க, எந்த உபனிஷத்தை படித்தாலும் அல்லது வேறு எந்த அறிவை ஒரு மனிதன் பெற்றிருந்தாலும், உபனிஷத்தில் வேறு எந்த அறிவு, இந்த உலகத்திற்குடைய எத்தனை பிரான்ச் ஆஃப் நாலேஜ் இருக்குது, எவ்வளவு படித்திருந்தாலும் அந்த அறிவு எதுவுமே நம்முடைய மனதில் உள்ள காமம் என்ற ஆசைக்கு எதிரி இல்லைன்னு சொல்கிறார். அறிவும் இருக்கும், ஆசையும் மனதில் நிறைய இருக்கும். ஆனால் ஆத்ம ஞானம் என்ற ஒரு அறிவு வந்தால் அந்த அறிவு ராகத்வேஷம் காமக்ரோதத்திற்கு எதிரி என்கின்றார். எந்த அறிவை அடைந்தாலும் அந்த அறிவு பயம், காமம், குரோதம் இவைகளுக்கு விரோதி இல்லை, அதுவும் சேர்ந்தே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் சொல்லுவோம், 8 PhD படித்தாலும் கூட அவனிடத்துல துயரங்கள், சம்சாரம் இருந்து கொண்டே இருக்கலாம். பிரம்மஞானம் ஒன்றுதான் காமத்துக்கு எதிரி சொல்லி சொன்னோம். இதெல்லாம் சென்ற வகுப்பில் நாம் பார்த்து நிறைவு செய்த விஷயங்கள். ஆக என்ற துயரத்திற்கு காரணம் நான் தான் என்கின்ற எண்ணம் வந்தால் நம்முடைய மனதில் இந்த ஞானம் எங்கோ கொஞ்சம் சென்று இருக்கின்றது சொல்லி அர்த்தம். பிரம்ம ஞானம் உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம். ஆனால் பிரம்ம ஞானத்தினுடைய நிஷ்டை கிடைத்தால் இந்த ஞானிக்கு இந்த எண்ணம் எதுவுமே வராது. நான் ஏன் இதை செய்யலை, நான் ஏன் இதை செய்தேன் அப்படின்ற எந்த விதமான குற்ற உணர்வும் மனதில் இருக்காது சொல்கிறார்.
ஆக முடிவாக நாம் இங்கே பார்க்கும்பொழுது மோட்சம் சொல்லி சொன்னா உண்மையில் நம்மையே நாம் நேசித்தல், நம்மையே நாம் நேசிப்பது, நம்முடைய செயலில் ஒரு குறையையும் காணாதிருப்பது, நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் திருப்தியை காணுதல். முதல்ல வெளி உலகத்தில் திருப்தி இல்லை, அதனால் வெளி உலகத்தை மாற்ற முயற்சி பண்ணுறோம். இப்பொழுது அதையெல்லாம் நீக்கி ஞானம் வந்த பிற்பாடு வெளி உலகத்தில் திருப்தியை நாம் காண முடியாது என்ற எண்ணம் வந்த பிறகு கடைசியில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தியையும் நாம் நீக்கி கொள்வது, இதுவே மோட்ச பலன். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தியை கூட நாம் நீக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்போம். நிறைய சாதாரண வெளியில் இருக்கக்கூடிய அதிருப்தியெல்லாம் நீக்கின பிறகு நம்மிடத்தில் அதிருப்தி இருக்கும், அந்த அதிருப்தியையும் நீக்கி வாழ்வது சொல்கிறார். ஆக தன்னிடத்திலே தான் திருப்தியாக இருத்தல், தன்னிடத்திலே தான் குறை காணாமல் இருத்தல் ரொம்ப முக்கியமான ஒரு லட்சணமாக இங்கு மோட்ச லட்சணமானது சொல்லப்படுகின்றது. அப்படின்னா என்னன்னா, நம்மையே நாம் நேசித்தல், நம்மிடத்தில் நாம் குறை காணாது இருத்தல், அல்லது குறை காணாதவண்ண நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருத்தல். எல்லா விதமான பழக்க தோஷங்கள், விபரீத பாவனைகள் அனைத்தையும் நீக்கி ஞான நிஷ்டை அடைந்தால்தான் இந்த பலனை நாம் அனுபவிக்க முடியும்னு சொல்கிறார். இது வேறு யாரையும் போல வெளியில் இருக்கிறவங்களோ வேணுமானா நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடந்துக்கலாம் அல்லது நடிக்கலாம். ஆனால் நம்மையே நாம் ஏமாற்றி கொள்ள முடியாது. ஆக உண்மையில் நம்முடைய குறைகள் நீங்கியிருந்தால் அப்பொழுதுதான் நாம் நம்மை அல்லது நம்மிடத்தில் குறை காண மாட்டோம், நம்மிடத்தில் நமக்கு திருப்தி வரும். இதுவும் ஒரு மோட்ச லட்சணம் சொல்கிறார். நல்ல அழகான மோட்ச லட்சணங்கள் இங்கே. நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் நம்முடைய கவனத்தை மீறி போகக்கூடாது. சாரியே கேட்காத அளவுக்கு நம்முடைய செயல் இருக்கணும், சொல்லு இருக்கணும். ஆமாம், அதாவது கார் ஓட்டும் போது சொல்லுவாங்க, நல்ல திறமையான கார் டிரைவர் ஆரன் கொடுக்காமையே போகிற அளவுக்கு அவர் டிரைவிங் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் இங்கே நம்முடைய ஒவ்வொரு செயலும் சொல்லும் நம்முடைய கவனத்தை மீறி போகக்கூடாது. சொல்லிட்டு சாரின்னு சொல்கிற கேட்குற அப்போ என்னென்னா அவ்வளோ கவனமாகவும் இருப்பாங்க, சொற்கள் எல்லாம் அப்படி ஜாகிரதையாகவும் இருக்கும். ஒவ்வொரு எண்ணமும் இந்த ஞானத்திற்கு எதிரியாக இருக்கக்கூடாது. அப்படி நம்மை நாமே சரிப்படுத்தி வைத்திருப்போம். இந்த ஞானமும் இருக்கும், நம்முடைய செயல்கள் நம்முடைய சொற்களும் இருக்கும். அப்படி வெளிப்படும் போது ஞானமானது இது கூடாதே, இது சரியில்லையே அப்படி என்னும் பொழுது அதை மீறி, அந்த ஞானத்தை மீறி நம்முடைய சொல்லும் செயலும் வெளிப்படாது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக. ஆக இந்த ஞான நிஷ்டனை இப்படிப்பட்ட எண்ணங்கள் வாட்டாது. அதான் சொல்கிறார் இங்கே. புண்ணியம் என்பதற்கு நம்மிடம் வருகின்ற நல்ல செயல்னு சொல்லி அர்த்தம். நான் ஏன் செய்யவில்லை என்ற இப்படிப்பட்ட எண்ணம் இதெல்லாம் அந்த ஞானிக்கு வரவே வராதான். இருந்தாலும் இங்கே உபநிஷத் சொல்லுகின்றது, பாப புண்ணியம் துக்கத்தை கொடுக்காததற்கு காரணம் யாருக்கு? ஞானிக்கு. அவன் பாப புண்ணியத்தை தன்னிடமிருந்து வேறாக பார்ப்பதில்லை, அதனால் அவனுக்கு இவைகள் துக்கத்தை கொடுக்கவில்லைன்னு சொல்கிறார். பாப புண்ணியத்தை தானாகவும் பார்க்கின்றான். இது ஒரு வகையான ஒரு விளக்கம். உபநிஷத்து இப்படி சொல்லுகின்றது. இதெல்லாம் பெரிய வார்த்தைகள் தான். பாப புண்ணியம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றோம். ஞானியானவன் அந்த இருக்கின்றது என்ற இருத்தலை தானாக நானாக புரிந்து கொண்டதனால் அந்த வித்வான் என்கின்ற ஞானியானவன் பாவ புண்ணியத்தையும் தானாக பார்க்கின்றான், தன்னிலிருந்து வேறாக எதையுமே பார்ப்பதில்லை. ஆகவே அவனுக்கு எதுவுமே துக்கத்தை தருவதில்லை. இதெல்லாம் நம்ம பார்த்த கருத்து மறுபடியும் ஞாபகப்படுத்துவேன். சென்ற வகுப்பில் கொஞ்சம் வேகமாக சொன்னதாக எனக்கு மனசில் ஒரு எண்ணம் ஆகினால் மறுபடியும் இதை சொல்லுகின்றேன். பாவத்தையும் புண்ணியத்தையும் தனக்கு வேறாக பார்க்காதவன், அது மட்டும் இல்லை வேறு எதையுமே தனக்கு வேறாக பார்க்கவில்லை சொல்கிறார். ஆக அபயத்தினால், பயமற்ற தன்மையினால் தன்னையே அவன் தன்னை நேசிக்கின்றான். பாவ புண்ணியத்தினால் தாக்கப்படாதவன் தன்னைத்தானே நேசிப்பவன். மேலும் இன்னொரு கருத்தும் பார்த்தோம். இந்த ஞானத்தின் மூலமாக தன்னை பலப்படுத்தி கொள்கின்றான். எப்படி என்றால், ஞானமும் இருக்கு, தன்னுடைய விபரீத பாவனையும் இருக்கு. இந்த ஞானமானது விபரீத பாவனையை ஜெயிப்பதற்கு சக்தி அற்றதாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஞானத்தை அவன் பலப்படுத்த விபரீத பாவனைகளை வெல்லுகின்ற சக்தியை உடையவனாக மாறுகின்றான். அதான் பார்ப்போம். முதல்ல அறியாமை, பிறகு அறிவு வந்தாச்சு. அறிவு வந்த பிற்பாடு நம்ம பழையபடியே இருந்தால் அதுக்கு காரணம் இயலாமை. முதல்ல கோபப்படக்கூடாது என்ற அறிவு இல்லை,
இப்போ கோபத்தினுடைய விளைவெல்லாம் நமக்கு தெரிந்து விட்டது. ஆனாலும் நம்மால் கோபப்படாமல் இருக்க முடியவில்லை. எப்பொழுது? அறிவு வந்த பிற்பாடும். அதற்கு காரணம் நம்மிடத்தில் சக்தி இல்லை, இயலவில்லை. முதல்ல அறியாமை, பிறகு இயலாமை. அந்த இயலாமை வெல்லுகின்ற சக்தியை இந்த ஞானமானது நமக்கு கொடுக்கும்னு சொல்றார். ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட ஐக்கிய ஞானத்தினால் தன்னை பலப்படுத்துகின்றான். அடுத்து பிரம்மத்தை ஆனந்த ஸ்வரூபமாக அறிந்தவன் எதிலிருந்து பயத்தை அடைவதும் இல்லை. இதுக்கு முன்னெல்லாம் ரொம்ப பயம் இருக்கும். இதுக்கு முன்னே சொன்னது 4வது அணுவாக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல உபாசனையோட பலனாக மனதிலே பயம் இல்லாமல் இருக்கின்றான்னு சொல்லி சொன்னோம். இந்த இடத்துல மோட்சத்தின் பலனாக நானே அந்த பிரம்மமாக இருக்கின்றேன், எனக்கு அந்நியமாக இன்னொரு பொருள் இல்லை என்ற காரணத்தினால் அவன் பயப்படுவதற்கு ஒரு வஸ்துவம் இல்லை. ஆக இந்த பய காரணத்தை நீக்கி விடுகின்ற ஞான பலனாக இங்கு அபயமானது சொல்லப்பட்டது. ஆக பலயத்தி சொல்லி சொன்னா ஒருவன் தன்னை பலப்படுத்தி கொள்கின்றான். ஞானத்திற்கு பிற்பாடு அவன் முழுமையான சக்தி அடைகின்றான். என்ன சக்தி என்றால் ஞானத்திற்கும் வாழ்க்கைக்கும் முழுமையை அடைகின்றான். முழுமையான என்ன சொல்கிறது, ஞான வேறு அவனுடைய செயல் வேறு என்று இல்லாமல் வாழ்வும் வாக்கும் ஒன்றாகவே இருக்கும். அதுதான் இங்கே முக்கியம். சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்பு ஞானம் கிடையாது, படித்த பிற்பாடு ஞானம் வந்து விட்டது. அந்த ஞானப்படி வாழ அவனுக்கு சக்தி இல்லை. ஞானத்தில் இருப்பதற்கு எது தடை என்றால் ஏற்கனவே பழகிய பழக்க தோஷங்கள். அதுதான் சொல்கிறேன். அப்படி அறிவில் நிற்க சக்தி இல்லை. ஆக அறிவு வேறு, அந்த அறிவின்படி நின்று வாழ்வது வேறாக இருக்கின்றது. அப்படி அறிவின்படி வாழ்வதற்கு சக்தி தேவை. பலகீனம் உள்ளவனால் ஞானத்தினுடைய பலனை பெற முடியாது. ஆக இந்த மனபலத்தை இவன் அத்வைத திருஷ்டியின் மூலமாக அடைகின்றான் சொன்னார். ஆக ஞான நிஷ்டை என்பது ஞானமும் நிஷ்டையும் அல்லது அறிவும் வாழ்க்கையும் வாக்கும் வாழ்வும் ஒன்றாக இருப்பது. அதற்கு காரணம் அவன் தன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்டு தன்னிடமிருந்து எதுவுமே வேறாக இல்லை என்று உணர்ந்து கொண்ட காரணத்தினால் ஆத்மானம் ஸ்புருணுதே, அதனால் தன்னை பலப்படுத்தி கொண்டுள்ளான் அல்லது தன்னையே அவன் நேசிக்கின்றான் சொல்கிறார். ஆக உபனிஷத்தானது முடிவுரை செய்ய மீண்டும் சொல்கின்றது, பலனை சொல்லி முடிப்பதற்காக முயற்சி செய்கின்றது. யக ஏவம் வேத, யார் இந்த விதத்தில் அறிகின்றார்களோ, ஏதே ஆத்மானம் ஸ்புருணுதே, இங்கு ஏவம் வேத என்றும் சேர்த்து கொள்ளலாம், அல்லது தனியாக வைத்துக்கொண்டு வேத என்பதை சேர்த்து கொண்டு ஏவம் வேத, யார் இங்கு சொன்னபடி உபனிஷத்தில் விளக்கப்பட்டபடி அறிகின்றார்களோ, ஆத்மானம் ஸ்புருணுதே, அவர்கள் பலத்தை அடைகின்றார்கள், அவர்கள் தன்னையே அவர்கள் நேசிக்கின்றார்கள். அது பார்க்கணும். இதெல்லாம் ஆத்ம ஞானத்தை பலனாக சொல்கிறது. நமக்கே நம்மிடத்து சாதாரண வாழ்க்கையில் நம்ம மேலே எவ்வளோ வெறுப்பு கோபம் எவ்வளோ இருக்குது. சில நேரம் அமைதியாக உட்காந்து யோசித்து பார்த்தா ஏன் இப்படிலாம் நம்ம மேலே நமக்கு வெறுப்பு வரும். மற்றவங்க மேலே இருக்கிற வெறுப்பு விடுங்க, அது நிறைய இருக்குது, அது வேறு வண்டியாக இருக்குது. ஆனால் அதையே மீறி நம்ம மேலே நம்முடைய செயல்கள், நம்முடைய சொற்கள், நாம் நடந்து கொண்ட விதம், அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வருது. தன்னையே நோவணும் பிறரையே நோவணும் சொன்னது போல் எல்லா வெறுப்பு அப்படிலாம் இல்லாமல் அவனையே அவன் நேசிக்கின்றான். அப்போ நம்மையே நாம் நேசிக்கணும்னு சொல்லி சொன்னான். நம்முடைய செயல்களில் முரண்பாடு இருக்கக்கூடாது, சொல்லில் முரண்பாடு இருக்கக்கூடாது, விவகாரத்தில் முரண்பாடு இல்லாமல் நேர்கோட்டில் இருந்தால்தான் நமக்கு மனதில் குற்ற உணர்வு இருக்காது. அப்படி குற்ற உணர்வு இல்லாத அந்த மனது தான் அவனையே நேசிக்கும். ஆக யார் இங்கு உபனிஷத்தில் சொல்லப்பட்டபடி பிரம்மத்தை அறிகிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் என்றால் ஆத்மானம் ஸ்புருணுதே. ஆக நம்மையே நாம் பார்க்கின்றோம், நம்முடைய மனதை நாம் பார்க்கின்றோம், மனதில் ஒரு குறையும் இல்லை. அந்த கரண மனதில் ஒரு குறையும் இல்லை. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்த எல்லோரும் பாவாய் திருப்பாவைன்னு சொல்கிறார். குறையொன்றும் இல்லாத நம்ம இடத்துல குறை எதுவும் இல்லை. இருக்கிற குறையெல்லாம் ஞானத்தினால் சரி செய்து கொண்டோம். தர்ம அதர்ம ஞானத்தினால் நாம் என்ன பண்ணோம், அதர்மத்தை நீக்கி தர்மமாக வாழ்ந்து கர்ம யோகத்தினால் செயல்களை முறைப்படுத்தி பக்தி யோகத்தினால் நம்முடைய எல்லா விதமான உணர்வுகளையும் சரிப்படுத்தி ஞானத்தினால் நம்மை நிலைப்படுத்தி கொண்டு எந்த குற்ற உணர்வும் குறையும் காணாமல் நம்மையே நாம் நேசித்து வாழ்வது என்பது இங்கு மோட்ச பலனாக சொல்லப்படுகின்றது. ரொம்ப அழகான ஒரு கருத்து இது, பார்க்கணும்.
நம்முடைய வாழ்க்கையுடைய நிறைவிலே நம்மையே நம்மால் நேசிக்க முடிகின்றதா பாருங்களேன். அவர் நேசிக்கல, இவர் நேசிக்கல, அது விஷயம் வேற. அவர் வந்தால் பேசல, இவர் வந்தால் திருப்பிக்கிட்டு போகிறார், அது விஷயம் வேற. நான் எனக்குள்ளே முரண்பாடு இல்லாமல் என்னை நான் நேசிக்கின்றேனா, அது ரொம்ப முக்கியம். நம்மை நாம் நேசிக்கின்ற தன்மை நமக்கு வந்துவிட்டால் வெளி உலகத்தில் எந்த முரண்பாட்டையும் நம்ம பார்க்கவே முடியாது. ஏனென்றால் அவரவர்கள் மனது, அவரவர்கள் வாழ்க்கை, அவரவர்களுடைய எண்ணம், அவரவருடைய செயல்கள், அதில் அவரவர்களுக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய வேலை இல்லை. என்னையே நான் குற்ற உணர்விலிருந்து விடுவித்து கொண்டு என்னையே என்னால் நேசிக்க முடிகின்றதா? எப்பொழுது என்னையே என்னால் நேசிக்க முடியும் என்றால் இந்த முரண்பாடுகளெல்லாம் நீக்கிய பொழுது. இந்த முரண்பாடுகள் எப்பொழுது நீங்கும் என்றால் தன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்டு பிரம்ம ஞானத்தில் நிலை பெற்ற ஞான நிஷ்டனால் மட்டுமே முடியும் என்பது உபநிஷத்தின் கருத்து. உபநிஷதங்களில் மோட்ச பலன் ஒவ்வொரு உபநிஷத்தும் ஒரு விதமாக சொல்கிறது. தைத்திரி ரொம்ப அழகாக சொல்கிறது. ஒவ்வொரு உபநிஷத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்குது. அதற்கு காரணம் ஞான நிஷ்டையினால் அவன் மனதில் ராகத்வேஷமும் போயிருக்கான், திருப்பு வெறுப்பெல்லாம் நீக்கி கொண்டான். காரணம் நம்முடைய வாழ்க்கையுடைய வில்லங்கமே ராகத்வேஷம் தான். ராகத்வேஷம் என்றால் விருப்பு வெறுப்பு தான். இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது. அவர் எனக்கு பிடிக்கும், இவர் எனக்கு பிடிக்காது. அந்த இடம் எனக்கு பிடிக்கும், இந்த இடம் எனக்கு பிடிக்கல. யாருக்குமே இருக்கிற இடத்துல சந்தோஷம் இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருக்குமே அவர்கள் இருக்கின்ற இடத்துல அவங்களுக்கு சந்தோஷமே இல்லை. அதுக்காக என்ன பண்ணுறோம், வெளியே எங்கன்னா போகணும்னு நினைக்கிறோம், வரணும்னு நினைக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு சுவாமிஜி தேனிக்கு வந்திருந்தார். ஒரு சின்ன அறை தான். அப்போ இருந்து ஒரு 2-3 நேரம் தான் ஆச்சார நிவாஸ் மட்டும்தான் இருந்தது. 2 சுவாமிகளும் ஒரு சின்ன ரூமில் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு 2 கட்டில் போட்டால் ஒரு ஆள் நல்லா போய் மூவ் பண்ணி வர முடியாது. சாமிஜி வருத்தப்பட்டார். சாமி, இந்த ரூமில் தான் 3 நாள் நீங்கள் இருக்க வேண்டியது இருக்குது, சாரி. அதுக்கு அந்த சாமி சொன்னார், சாமிஜி இதுவே அதிகம், என்னால் 3 நாள் இல்லை 3 மாதம் கூட இதே இடத்துல இப்படியே இருக்க முடியும். நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் காரியங்கள் இருந்தால் அதை பாருங்கள். அது எப்படி பாருங்கள். அது யாருக்குமே அவங்க இருக்கிற இடத்துல அவங்களால இருக்க முடிஞ்சிருதுன்னா அதுவே பெரிய விஷயந்தான். அதே வாழ்க்கை வாழ்ந்ததனுடைய பெரிய பிரயோஜனம். ஆக வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடியே சற்று மசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்சே. விருப்பு வெறுப்பு வேண்டான்ற, அதுதான் உன் வாழ்க்கை வில்லங்கன்னு சொல்கிறார். அல்ல, குருநாதர் உனக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்கான், அந்த அறிவிலே அசையாது இருந்து கொள். அழகாக தாய்மணரும் அறிவுரை கூறுகின்றார். இந்த ஞான நிஷ்டையானால் உண்மையில் நம்முடைய மனதிலிருந்து ராகத்வேஷங்கள் சென்றுவிடும். இது வரையில் சென்ற வகுப்பில் பார்த்த விஷயம் மறுபடியும் பார்க்கணுன்றதுக்காக இதையெல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டோம். அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. ஞானியானவன் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கூட தன்னுடைய எண்ணமாக அவன் கருதுவதில்லையா. அது எப்படி என்றால், நாம் இன்னொருத்தரை பார்க்குறோம், இன்னொரு ஆளை பார்க்குறோம். அவரை பார்க்கும் பொழுது அவர் நமக்கு வேறானவராகத்தானே பார்க்கிறோம். அதுபோல் ஞானி தன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களையே அவன் தனக்கு வேறானதாக பார்க்கிறான். அது என்னுடைய எண்ணம் இல்லை என்று கருதுகின்றான். அதனால் அந்த எண்ணத்தினால் வரக்கூடிய விருப்பமோ வெறுப்போ அல்லது நன்மையோ கேடோ எதுவுமே அவனை பாதிப்பதில்லைன்னு சொல்கிறான். இது ஒரு அழகான விஷயந்தான். ஆனால் எப்படி அப்படி பார்க்க முடியும் என்றால், அந்த அளவிற்கு ஞானம் திடமாக சென்றிருந்தால் அல்லது எல்லாவற்றையும் தானாக பார்க்கின்ற பார்வை இருந்தால், அந்த பாவனை வந்திருந்தால், அல்லது சாட்சியாக இருக்கக்கூடிய பாவனை அவனுக்கு வசப்பட்டிருந்தால், அப்பொழுது மட்டுமே அதிலிருந்து விடுபட்டவனாக இருக்கும். எந்த எண்ணத்தினாலும் பாதிக்கப்படாதவனாக இருக்கும். வாராதெல்லாம் ஒழிய வருவனையெல்லாம் எய்த மனது சாட்சியதாகவே. எது வருதோ வரட்டும், எது போகிறதோ போட்டோம், நான் சாட்சியாக இருந்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஆக இன்னொருவருடைய உடலானது என்னுடைய உடல் இல்லை என்று எப்படி பார்த்திருப்போமோ, இன்னொருவருடைய மனதானது என்னுடைய மனதில்லை என்று எப்படி பார்த்திருப்போமோ, அதே போல தன்னுடைய மனதையே நான் இல்லை என்று பார்த்திருப்பாராம். அதனால் அதனுடைய பாதிப்புகள் எதுவுமே அவருக்கு வருவதில்லை. அவரவர்கள் மனது, அவரவருடைய எண்ணங்கள், அவரவருடைய மனதில் உள்ள தர்மங்கள்லாம் அவரவர்களுக்குரியது. அதுபோல் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் கூட நான் இல்லை, அதனால் எந்த பாதிப்பும் நான் அடையப் போவதில்லை. ஞான நிஷ்டை அடைந்தவனுடைய மனதில் கூட இப்போது குணத்திரை விபாக யோகம், குணாதீத லட்சணம் பகவத்கீதையில் நம்ம பார்ப்போம். 3 குணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் நம்ம சொல்கிறோம். அந்த 3 குணங்கள் ஞானிக்கும் கூட மாறி மாறி வந்திருக்கும். சில நேரம் சத்துவகுணத்தில் இருப்பார், சில நேரம் ரஜோகுணத்தில் இருப்பார், சில நேரம் தமோ குணத்தில் இருப்பார். சத்துவகுணம் அதிகமாக இருக்கும். தமோ குணத்தில் இருக்கும்போது ஏதோ சில விஷயங்கள், ரஜோகுணத்தில் இருக்கும் சில விஷயங்கள்.
சத்துவ குணத்தில் இருக்கும்போது சில விஷயங்கள். ஆனால் அந்த குணங்களையும் கூட அவர் என்னவா நினைக்கிறார் என்றால் தனக்கு வேறாக அதிலிருந்து பாதிக்காத மனநிலையை பெற்றவராக இருப்பார் இந்த ஞான நிஷ்டன். அதுதான் சொல்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இந்த குணங்களை எல்லாம் நாம் நம்மோடு சம்பந்தப்படுத்தி அதன் மூலமாக வருகின்ற எல்லா விவகாரங்களையும் நமக்கு வந்ததாக கருதி நாம் அவஸ்தைப்படுறோம். ஞானி அவைகளை தெளிவாக புரிந்து கொண்டு அவைகளுக்கும் தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சத்துவகுணமும் இருக்குது, வாஸ்தவம்தான், பிரிடாமினண்ட்டாக இருக்கும். ரஜோகுணம் இருக்குது, ரஜோகுணத்தில் சில செயல்கள் நடக்கிறது. தமோகுணம் இருக்குது, தமோகுணம் சில செயல்கள் நடக்கின்றது. ஆனால் நான் இந்த குணங்களுக்குள் இருப்பவன் இல்லை, குணங்களை உடையவனே தவிர குணங்களே நான் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, புரியுறதில்ல. மனதில் எல்லா குறைகளையும் வைத்து கொண்டு சில சமயம் ரஜோகுணம் வரும். ரஜோகுணம் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், சில பேர் திட்டுவோம். சில சமயம் தமோ குணம் வரும், சில விஷயம் தவறாக புரிந்து கொள்வோம். சில சமயம் சத்துவ குணம் சரி பரவாயில்ல இருக்கட்டுமே அப்படி சொல்லி நினைப்போம். ஆனால் இதனால் நான் பாதிக்கப்படாதன் என்றெல்லாம் நாம் அப்படி சொல்லி நாம் ஏமாற்றி கொள்ளவும் கூடாது, இல்லையா? வேதாந்தத்தை இவ்வாறு பயன்படுத்தவும் கூடாது. ஏதோ செய்கிறதா செய்துட்டு இதில் இருந்தெல்லாம் பாதிக்கப்படாதுன்னு சொல்லி கற்பனையை நம்ம மனசுக்குள்ளே அப்படி எண்ணிக்கொள்ளவும் கூடாது. நன்கு புரிதலோடு ஆத்ம ஞான நிஷ்டையோடு அந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் நான் என்ற அறிவோடு ஞான நிஷ்டையோடு இருக்க வேண்டும். ஏன்னா நிறைய வேதாந்தத்தை இந்த குழந்தை கையில் கொடுத்த கத்தி போல் ஜாகிரதையாக பயன்படுத்தும். குழந்தைகளை கத்தி கடிச்சா எப்படி வேணால் பயன்படுத்தும், அது அதுக்கே கூட அதுக்கு கேடு வர வச்சுக்கும். அப்படி இல்லாமல் பயன்படுத்த வேண்டும். ஆக ஞான நிஷ்டை அடைந்த பின்பும் கூட பிராரப்த கர்மத்தினால் மனதில் வருகின்ற சில சஞ்சலங்கள், மனதில் வருகின்ற சில விதமான துயரங்கள், அவைகளை நாம் சாட்சியாக பார்க்கின்ற பாவனை வந்த பிறகு இந்த அறிவில் நாம் பலனை அனுபவிக்கலாம். அப்படி இருக்கலாம். அதுவரை நாம் அந்த குணங்களுக்கு வசப்பட்டவர்களாகத்தான் இருப்போம். ஆக நம்முடைய பலகீனத்திற்காக இந்த குணாதீதன் அல்லது சாட்சி பாவனை எல்லாம் அப்படி தவறாக பயன்படுத்தி கொள்ளவும் கூடாது. இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே இந்த அறிவையும் நாம் எடுத்துக்கொண்டு அப்படி நான் ஆகிவிட்டேன் என்று கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டால் என்னாகும், பலவிதமான பலகீனங்கள் நம்முடைய மனதிலிருந்து வெளியே வராமல் நாம் சாட்சி என்று நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு பிறகு என்ன பண்ணுவோம், நாம் வீழ்ந்து கிடப்போம். ஆமாம், பாசம் போய் நின்றவர் போல் பாராட்டி ஆனாலும் நான் மோசம் போனேன், இது முறையோ பராபரமே சொல்கிறார் தாய்மன்னர் சொல்கிறார். நான் நினச்சேன் என்னோட மனதிலிருந்து எல்லா விதமான அழுக்குகளை அகன்று விட்டதுன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்த ஒரு சூழ்நிலையில் நான் மோசம் போயிட்டேன்ப்பா, நம்ம மனசு நம்மளை ஏமாற்றி விட்டது. எல்லாம் சரியாக இருக்க வரைக்கும் நான் பெரிய ஞானி தான். அதுபோல் நம்முடைய மனதில் இருக்கிற பழைய எண்ணங்கள், சம்ஸ்காரங்கள், வாசனைகள் அதெல்லாம் ரொம்ப இருக்குது. அதெல்லாம் உள்ளே வைத்து கொண்டு நாம் மேலோட்டமாக நான் ஒரு மாதிரி அப்படியா, பிறகு நமக்கென்று சில விஷயங்கள் வரும்பொழுது தான் தெரிகின்றது நான் எந்த நிலையில் இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த ஞானம், இந்த அனுபவங்களையும் கண்டிருக்காது. டிரைவிங் கற்றுக் கொடுக்கும் பொழுது இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இந்த ரோட்டில் இப்படி வந்தால் அப்படி பண்ணு, டிரைவிங் ரூல்ஸ் தான் சொல்லி கொடுத்து அந்த காரில் இருக்கக்கூடிய எல்லா மெக்கானிசமும் சொல்லி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் சொல்லி கொடுப்பாங்க, பொதுவாக சொல்லி கொடுப்பாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ரோட்டில் நீ இப்படி போகும்பொழுது இப்படி ஒன்று குறுக்க வரும், அப்போ எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பொதுவாக சில டிரைவிங் ரூல்ஸை சொல்லிக் கொடுத்து வண்டி எப்படி ஓட்டணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி 10 வருஷம் 20 வருஷம் பொறுத்து வரும்பொழுது தன்னுடைய அனுபவத்தை பயன்படுத்தி அதை எப்படி ஓட்ட வேண்டும் என்று அவன் அப்போ நிர்ணயித்து கொள்வான். அதை இப்பொழுதே வரவழைத்து அதெல்லாம் காட்சிப்படுத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதுபோல இந்த ஞானமானது, நான் ஆத்மா என்ற ஞானமானது எனக்கு அந்நியமாக வேறுபட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் நானாகவே தான் இருக்கின்றேன் என்று புரிந்த பிறகும் கூட மனதில் உள்ள அல்லது வாழ்க்கையில் வரக்கூடிய அனுபவங்களை அந்த ஞானம் சந்திக்கும் பொழுது அப்போதான் நமக்கு தெரியும் என்னென்ன பலம் நமக்கு இருக்கு, பலகீனம் இருக்கு. ஆக ஆரம்பத்திலேயே இந்த அறிவை எல்லாம் இப்படிலாம் பயன்படுத்தி கொண்டு நம்மை நாம் ஏமாற்றி கொள்ளவும் கூடாது. அதைத்தான் ரொம்ப அழகாக சொல்ல, மனதில் என்ன எண்ணம் இருந்தாலும் நான் அதற்கு சாட்சி. ஆக மோட்சம் என்றால் முடிவில் நம்மை நாம் நேசித்தல், நம்மை நாம் ஏமாற்றி கொள்ளவும் மாட்டோம். உண்மையிலே ஞான நிஷ்டை ஆகியிருந்தால் மனது எப்படி இருந்திருக்கணும் என்றால் நம்மை நாம் நொந்து கொள்ளவே மாட்டோமா. பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க, நம்மை நாம் நொந்து கொள்ளவே மாட்டோம். நம்ம சொல்ல என்னடா இது, அப்படி எண்ணமே வராது, சலிப்பே வராது. நம்மை நாம் நொந்து கொள்ளும் பொழுது அங்கே ஞானம் வரவில்லை என்பது அர்த்தம். சாட்சி என்பது வெறும் வாய் வார்த்தை என்றும் அர்த்தம். மனதில் சாட்சி பாவம் வரவில்லை என்பது பொருள்.
அவ்வாறு சாட்சி பாவம் வந்தால் மனதில் இருக்கக்கூடிய சில காமக்ரோதம் இருந்தாலும் நம்மை எது பாதிக்காது. பிரம்ம தத்துவத்தை இவ்விதம், பிரம்ம ஞானத்தை அல்லது பிரம்மத்தை இவ்விதம் புரிந்து கொண்டால் வருகின்ற மன நிறைவு இருக்கு, அது மோட்சம். உபனிஷத்து என்று இங்கு உபனிஷத்தானது இந்த பிரம்மானந்த வழியை நிறைவு செய்கின்றது. இத்தி என்றால் இதுதான், இவ்விதம். உபனிஷத், உபனிஷத் என்றால் இதுதான் ரகசியம், மோட்சத்தை கொடுக்கின்ற ரகசியம். பகவான் இந்த உலகத்தில் பல ரகசியங்களை வைத்திருக்கிறார். விஞ்ஞானிகள் ஒவ்வொரு ரகசியமாக கண்டுபிடிக்கின்றார்கள். விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பதெல்லாம் பகவான் ஏற்கனவே இந்த உலகத்தில் வைத்துள்ள ரகசியங்களை தானே கண்டுபிடிக்கிறாங்க, ஒவ்வொன்றாக வெளிப்படுத்துகின்றார்கள். பகவான் படைத்த பெரிய ரகசியம் உபனிஷத் சொன்ன கருத்து தான் இல்லையா. உலகத்தை முதல்ல தட்டைன்னு நினைச்சாங்க, அப்புறம் என்ன ஆச்சு, அது உருண்டைன்னு புரிஞ்சுது. மற்றவங்களுக்கு நாம் உலகத்தை ஏற்கனவே அண்டம் பேரண்டம் இல்லையா, அதெல்லாம் உலகம் உருண்டை என்பது தான் நம்முடைய தசாவதாரத்தில் இந்த உலகம் உருண்டை என்பதை நம்ம பார்த்துருக்கணும். நம்ம எப்போ புராண காலத்திலேருந்து இப்போ தான் மேற்கத்திய நாடுகளில் தான் அந்த தகராறுலாம் இருந்தது. ஆக இயற்கையுடைய படைப்புள்ள ரகசியங்களை கண்டுபிடிக்க இயற்கை நம்முடைய வசத்திற்கு வந்து கொண்டுள்ளது. பகவானின் பெரிய ரகசியம் எதை என்று தெரிந்து கொண்ட பிற்பாடு, அந்த படைப்புடைய ரகசியம் புரிந்த பிற்பாடு, அந்த படைப்பும் நானே என்று உணர்ந்த பிறகு அதுவே நான் என்று புரிகிற அந்த ஐக்கிய ஞானம் இருக்க, இது பெரிய ஒரு ரகசியம்தான். பகவானே நான் தான் என்று தெரிந்து கொண்டால் அவன் அனைத்து படைப்பையும் பகவான் உட்பட தன்னையும் அவனுடைய வசத்திற்கு கொண்டு வந்து விட்டான். அதனால தான் இது பெரிய ரகசியம்னு சொல்கிறோம். இது நானே அனைத்தும் என்று சொல்வது ஞானம். அகங்காரத்தினாலே அல்லது புரியாமல் ஏதோ ஒரு கர்வத்தினாலே ஏதோ நம்ம கற்பனையாக பண்ணிக்கிறது இல்லை. சரி, இந்த ரகசியத்தை தான் சொன்னார் பகவான். ராஜ வித்யா ராஜகுக்யம், இருக்கிறதுலே வித்தை, உயர்ந்த வித்தை ராஜ வித்தை நானே, அந்த ஆத்மா பிரம்மம் என்பது தான். இது ரொம்ப பெரிய ஒரு ரகசியம் சொல்கிறார். ராஜ வித்யா ராஜகுக்யம். ஆக நம்முடைய மனது அந்த கரண சுத்தி, மனதில் இந்த தூய்மை வர வர இந்த தத்துவமானது நமக்கு மெதுவாக புரியும். அதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், நிறைய வருடங்கள் இந்த தத்துவ ஞான கருத்திலேயே விசாரத்திலேயே மனது அப்படியே லயித்து இருக்கணும், ஊறி இருக்கணும். அப்போ தான் முடியும். சும்மா ஏதோ ஒன்று ஏதோ அப்படி இப்படி அப்படிலாம் இல்லை. வாழ்க்கையிலே இந்த உபநிஷத்து கருத்துக்களை சத்குருநாதர்கள் மூலமாக அந்த கருத்திலேயே வாழ்க்கையில் இருந்து 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 பழகத்தான் இந்த தத்துவ ஞானம் உள்ளே செல்லத்தான் இந்த நிறைவு, அமைதி, நம்மை நாம் நொந்து கொள்ளாதிருப்பது, பயமற்று இருப்பது எல்லாம் நம்மை நாம் நேசிப்பதில் நடக்கும். இதைத்தான் உபனிஷத் பரம ரகசியம், ச எச்சாயம் புருஷே என்பது இங்கு ரகசியம். ஆக உப என்றால் பிரம்மஸ்வரூபம். பிரம்மஸ்வரூபமானது பிரத்யக் ஆத்மாவாக, ஒருவனுடைய ஸ்வரூபமாக பிரத்யேக ஆத்மா சொன்னா நானே ஆக இருப்பது, என்னிலிருந்து வேறுபடாததாக. நான் என்பதும் ஆத்மா என்பதும் ரொம்ப தூரம் இல்லை. நான் என்பது ஆத்மா என்பது ஒன்று தான், ஜீரோ டிஸ்டன்ஸ் சொல்கிறோம் பாருங்க, அதுதான். நிஷத் சொன்னால் இருக்கின்றது. உப என்றால் பிரம்மஸ்வரூபம் ஆத்மாவாக. நிஷத் நிஷன்னம் ஸ்திதம். நிஷம் என்றால் உட்கார்ந்து இருக்கின்ற மனதில் தெளிவாக புரிந்து அமர்ந்திருக்கின்றது ஞானம். இங்கே இருக்கின்றது என்றும் பொருள் இருக்கின்றது இந்த உபனிஷத், உபனிஷத். ஆக பிரம்மஸ்வரூபம் ஆத்மாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆத்மாவும் பிரம்மம் வேறு வேறு இல்லை. இதி உபனிஷத் என்றால் பிரம்மஸ்வரூபம் பிரத்யேக ஆத்மாவாக நானே ஆக என்னுடைய ஸ்வரூபமாக இருக்கின்றது என்று இந்த இடத்துல இந்த பிரம்மானந்த வள்ளியினுடைய கடைசி அணுவாக்கம், 9வது அணுவாக்கம் நிறைவு பெறுகின்றது. இந்த வள்ளியத்துடன் நிறைவு பெறுகின்றது. பிரம்மானந்த வள்ளியும் நிறைவை பெற்றது. அடுத்து இந்த பிரம்மானந்த வள்ளியினுடைய சாரத்தை பார்க்கலாம். இந்த உபனிஷத்தினுடைய 2வது பகுதி, முதல் பகுதி சீக்ஷாவள்ளி, 2வது பகுதி பிரம்மானந்த வள்ளி அல்லது ஆனந்தவள்ளி, 3வது பகுதி பிருகுவள்ளி வரப்போகின்றது. இந்த 2வது பகுதியுடைய நிறைவு சாரத்தை இப்போது பார்க்கலாம். இதில் 9 அணுவாக்கங்கள் இருக்கின்றது. இந்த உபனிஷத்தில் மந்திரங்கள் என்பதற்கு பதிலாக அணுவாக்கம் சொல்லி பார்த்தோம். இங்கே மந்திரம் என்பது சிறியது பெரியதாக பேரகிராப்பாக வந்தது சொல்லி பார்த்தோம். இந்த 9 அணுவாக்கங்கள், இதில் 6 தலைப்பின் கீழே கருத்துக்களை நாம் பிரித்து பார்த்தோம். முதல்ல சூத்திர வாக்கியம். சூத்திர வாக்கியம் என்றால் ஞாபகம் இருக்கா? பிரம்மவித் ஆப்னோதி பரம், இது சூத்திர வாக்கியம். பிரம்மத்தை அறிபவன் பிரம்மமாகவே ஆகிறான். பிரம்மத்தை அறிபவன் பிரம்மமே. இந்த ஒரு வாக்கியத்தினுடைய விளக்கம்தான்
இந்த முழு பிரம்மானந்த வள்ளியம், இந்த ஒரு வார்த்தையோட விளக்கம் இந்த முழு பிரம்மானந்த வள்ளி பகுதி. அடுத்து இரண்டாவது விருத்தி வாக்கியம், பிரீப் கமெண்டரி. சூத்திர வாக்கியத்தை சுருக்கமாக விளக்குகின்ற வாக்கியம், சுருக்கமாக விளக்கம். என்ன விளக்கியது? சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம, அப்படி விளக்கியது. விபச்சிதா, அது வரையில் இந்த விருத்தி வாக்கியம், அதை சூத்திர வாக்கியத்தை விளக்குவதற்காக வந்த விருத்தி வாக்கியம். சூத்திர வாக்கியத்தில் 3 கருத்து வந்தது. விஷயம் என்ன? பிரம்ம. சாதனம் என்ன? அந்த பிரம்மத்தை அறிவதற்கு சாதனம் என்ன? பிரம்மத்தை அறிதல் தான் அங்கு சாதனம், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது. பலன் என்ன? பரத்தை, பரம் ஆப்னோத்தி, பரத்தை அடைகின்றான். பிரம்மத்தை அறிபவன் பிரம்மத்தை அடைகின்றான், அதுதான் பலன். பரத்தை அடைகின்றான், மேலான இந்த மோட்சத்தை அடைகின்றான். இந்த 3 கருத்து பிரம்மவித்து ஆப்னோத்தி பரம். பிரம்மத்தை அறிபவன் பிரம்மத்தை அடைகின்றான். பிரம்மம் என்றால் எது? எது சத்தியமாகும், எது ஞானமாகும், எது அனந்தமாக இருக்கின்றதோ அது பிரம்ம. அதை விருத்தி வாக்கியத்தை பார்த்தோம். அந்த பிரம்மத்தை எப்படி தெரிந்து கொள்ளுதல்? எங்கு தெரிந்து கொள்ளுதல்? யோவேதம் நிகிதம் குகாயாம். இதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்த்த அணுவாக்கம் மந்திரங்களுடைய மிக மிக சுருக்கமான ஒரு சாரத்தை நாம் பார்க்கின்றோம். யோவேத நிகிதம் குகாயாம். அந்த பிரம்மத்தை ஆத்மாவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லது அந்த பிரம்மத்தை எங்கு அறிவது என்றால் நம்முடைய புத்தியில், மனதில். ஒவ்வொரு எண்ணங்களுக்கு சாட்சியாக இருக்கின்றது என்று அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய இருப்பே நான் இருக்கின்றேன் என்ற இந்த எண்ணமே என்ன? பிரம்மத்தினுடைய இருப்பை விளக்குகின்ற ஒரு விஷயம். பிரதிபோதம் விதித்தம் மதம். ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் அந்த எண்ணத்தினுடைய அறிவு ஸ்வரூபமாக எது இருக்கின்றதோ அது பிரம்மன். இதோட பலன் என்ன? அவன் பிரம்மஸ்வரூபம் சோஷ்ணுதா விபச்சிதாவாக இருந்து கொண்டு அனைத்தையும் அனுபவிக்கின்றான். அனைத்தையும் அனுபவிக்கின்றான் என்ன அர்த்தம் பார்த்தோம்? அவன் மன நிறைவுடன் இருந்து கொண்டுள்ளான், அதுதான் பார்த்தோம். மன நிறைவு அடைகின்றான். இது விருத்தி வாக்கியம். இது முதல் தலைப்பு. சூத்திர வாக்கியம் முதல் தலைப்பு, விருத்தி வாக்கியம் இரண்டாவது தலைப்பு. மூன்றாவது தலைப்பு அத்தியாரோப அபவாத பிரகரணம். பிரகரணம் சொல்லி சொன்னால் தலைப்பு அல்லது சாப்டர் சொல்லி ஒரு அர்த்தம். அத்தியாரோப அபவாத முறைப்படி பிரம்மத்தை விளக்குதல். பிரம்மத்தின் மீது ஒன்றை ஏற்றி வைத்து பிறகு அதை நீக்கி நமக்கு பிரம்மத்தை புரிய வைக்கக்கூடிய ஒரு மெத்தட், அது ஒரு மெத்தடாலஜி. அது அத்தியாரோபம் அபவாதம் என்பது. ஆக இந்த 3 தலைப்பும் 1 முதல் 5வது வரை உள்ள அணுவாக்கங்களில் விரிவாக விளக்கப்பட்டது, பேசப்பட்டது. நாமும் நன்கு தெளிவாக பார்த்து நிறைவு செய்திருக்கின்றோம். இங்கு எப்படி அத்தியாரோப அபவாதம் செய்யப்பட்டது என்றால், முதலில் பிரம்மத்தை அறிமுகப்படுத்தி அந்த பிரம்மத்தின் சொரூப லட்சணத்தை சொல்லி, பிறகு இப்படிப்பட்ட பிரம்மன் ஆத்மாவிடமிருந்து வேறுபடாத பிரம்மமாக இருந்து அந்த பிரம்மத்திடமிருந்து ஆகாசம் தோன்றியது என்று 5 பூத சிருஷ்டியை உற்பத்தியை பற்றி பேசியது. அனைத்து பிரபஞ்சமும் அந்த பிரம்மனிடமிருந்து வந்ததாக சொல்லப்பட்டது. அதை பிரம்மனே உபாதான காரணம் என்றும் நாம் பார்த்தோம். இங்கே பிரம்மன் உபாதான காரணம் என்றால் அந்த பிரம்மனே சிருஷ்டி காரணமாக, சிருஷ்டி கர்த்தாவாகவும் இருக்கின்றார் என்று அந்த சிருஷ்டி பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டது. பிரம்மமே உபாதான காரணம், அந்த பிரம்மமே நிமித்த காரணம் என்றெல்லாம் சொல்லி இந்த சிருஷ்டியானது பிரம்மத்தின் மீது ஏற்றி வைத்து நமக்கு சாஸ்திரமானது உபதேசத்தை செய்தது. இது அத்தியாரோபம், ஏற்றி வைப்பது. பின்னர் ஏற்றி வைத்ததை ஒவ்வொன்றாக நீக்குதல், அதுக்கு பேர் தான் அபவாதம். ஏற்றி வைத்தல் அத்தியாரோபம், அதை நீக்குதல் அபவாதம். அவ்வாறு நீக்கும் பொழுது உபனிஷத் பஞ்சபூத சிருஷ்டியை அத்தியாரோபம் செய்து நீக்கும் பொழுது பஞ்ச கோஷத்தின் வழியாக அபவாதம் செய்தது. பஞ்ச கோஷம்னா தெரியுதா? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அன்னமய கோஷம் என்பது ஸ்தூல சரீரம், நன்கு தெரிகின்றது. பிராணமய கோஷம் நமக்கு நன்கு தெரியும், ஒரு மூச்சு போய் வந்துக்கிட்டு இருக்க தசு புசுன்னு. அடுத்து மனோமய கோஷம் நம்முடைய மனது. விஞ்ஞானமய கோஷம் நம்முடைய புத்தியை தான் விஞ்ஞானமய சொல்கிறது. பிறகு ஆனந்தமய கோஷம் என்பது ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் எங்கு இருக்கின்றோமோ அதுதான் ஆனந்தமயம். அப்படிலாம் சொல்லி நம்ம பார்த்தோம் காரண சரீரத்தில். ஆகவே பஞ்சபூதத்தின் வழியாக அத்தியாரோபம் செய்த உபனிஷத் பஞ்ச கோஷத்தின் வழியாக அபவாதம் செய்தது. அதனால் இந்த உபனிஷத்தில்
பஞ்சகோஷ விவேகம் முக்கியமாக வந்தது. எப்படி முதலில் இந்த ஸ்தூல சரீரம்தான் ஆத்மான்னு சொல்லி சொன்னது, பிற்பாடு அடுத்து பிராணமயம்தான் ஆத்மான்னு சொல்லி சொன்னது. அன்னமய ஆத்மா அனாத்மா என்று சொல்லி ஒவ்வொரு கோஷத்தை மட்டும் அனாத்மா என்று நீக்கி சென்று விட்டால் என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம். அங்கேயும் பார்த்தோம், ஒவ்வொரு கோஷத்துக்குள் ஒவ்வொரு ஆத்மா இருக்கின்றது, ஆத்மா பல என்ற ஒரு தோஷம் வந்துவிடும். எனவே அன்னமய கோஷத்தை நிராகரித்த பொழுது இந்த அன்னமய பிரபஞ்சத்தை ஸ்தூல பிரபஞ்சத்தையும் நீக்கியது. சமஷ்டி வெஷ்டி ஐக்கியத்தையும் பார்த்தோம். இந்த ஒரு அன்னமய கோஷம்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா அன்னமய கோஷங்களும், இந்த பஞ்சபூத ஸ்தூல பஞ்சபூதங்களான இந்த பிரபஞ்சமும் அன்னமய கோஷமும் ஒன்று தான். அப்படி ஐக்கியத்தை செய்து நமக்கு சமஷ்டி வெஷ்டி ஐக்கியத்தை செய்தது. அடுத்து இந்த தத்துவ ஞானம் உபனிஷத்து எடுத்து சொன்ன தத்துவ ஞானம் எனக்கு புரியவில்லை, விளங்கவில்லை, எனக்கு அந்த அறிவில் நிற்க முடியவில்லை என்றால் அதற்காக உபாசனை அறிமுகப்படுத்தியது. உபாசனை இது ஒரு விசேஷமான, வேற எந்த உபநிஷத்திலும் நமக்கு இந்த கருத்து கிடைக்கல. எப்பொழுது ஒரு ஞானம் அறிவானது உனக்கு அறிவாகவில்லையோ நீ இந்த அறிவை உபாசனை செய் என்று சொன்னது. இந்த உபாசனை சொல்லி சொன்னால் நம்ம சாதாரண பார்த்தோம், தமாஷாவும் பார்த்தோம். பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஒரு ஆங்கில வார்த்தை மற்ற விஷயங்கள் வாக்கியம் நமக்கு சரியாக விளங்கலைன்னா வாத்தியார் என்ன சொல்லுவார், 5 முறை எழுதிட்டு வா, 10 முறை எழுதிட்டு வான்னு சொல்லுவார். எதுக்காகனா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அது சரியாக அந்த ஆங்கில வார்த்தையினுடைய ஸ்பெல்லிங் மனசில் நல்லா நிற்கணும், அந்த வாக்கியத்தை சரியாக நம்ம மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக 5 முறை 10 முறை எழுதிட்டு வான்னு சொல்லுவார். அப்படி எழுதுனா என்ன ஆகும், நம்ம மனதில் பதியும். அதே போல் இந்த ஞானம் நமக்கு ஞானமாக அறிவாக கன்வெர்ட் ஆகலை சொல்லி சொன்னால் இந்த அறிவையே மனதில் என்ன பண்ண உபாசனை செய். இங்கே ஆத்ம தத்துவ ஞானம் என்பது ஜபமோ அல்லது உபாசனையோ இல்லை, பொதுவாக சொல்லும். அது சிந்தனைக்கான ஒரு விஷயம். இருந்தாலும் அப்படி சிந்தனைக்கான விஷயமாக அறிவாக உனக்கு மாறவில்லை என்றால் அந்த வார்த்தையை அந்த விஷயத்தை உபாசனையாக, உபாசனை என்பது என்ன, மீண்டும் மீண்டும் அதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும். அதன் மூலமாக அந்த புண்ணியத்தின் மூலமாகவும் கூட அந்த வார்த்தையோட அர்த்தம் உன்னுடைய மனதில் நன்கு தெளிவாக விளங்கும். அதற்கு அது உபாசனையாக செய் என்று சொன்னது. அறிவாகவில்லை என்றால் உபாசனையை செய்தால் பிறகு அது அறிவாக மாறும். திருக்குறளையே கூட சிறு வயசில் ஏதோ மனப்பாட பகுதிக்காக படிச்சிருப்போம், அப்போ புரிஞ்சா படிச்சிருப்போம். ஏதோ தமிழ் அதில் தான் முழு மார்க் வரும், அதனால் படித்து எழுதியிருப்போம். பிறகு என்ன ஆகிறது, மனசில் அது மனப்பாடமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் அது பாடமாக நமக்கு மாறிடும். அதுபோல இவ்விதம் பஞ்ச கோஷத்துடன் பிரபஞ்சமும் சேர்ந்து முடிவில் ஆனந்தமய கோஷத்திலிருந்து ஆனந்தமய கோஷத்தை நீக்காமல் ஒரு கோஷத்துக்கு வரும் ஒன்று நீக்கியது அல்லது சமஷ்டி வச்சு ஐக்கியத்தை பண்ணது. ஆனந்தமய கோஷத்தை அது நீக்கவில்லை. ஆனந்தமய கோஷத்தை நீக்கிவிட்டால் பிரம்மத்தை விளக்க உபாயம் இல்லாமல் சென்றுவிடும் என்பதால் இந்த ஆனந்தமய கோஷத்திற்கு அதிஷ்டானமாக பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா, இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் இருக்கணும். பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா என்று இந்த வார்த்தையில் பிரம்மத்தை உபனிஷத்தானது விளக்கியது. எல்லாவற்றையும் அபவாதம் செய்து அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது பிரம்ம என்றும் அங்கு சொல்லப்பட்டது. இவ்விதம் அத்தியாரோப அபவாத நியாயப்படி பிரபஞ்சத்தை நீக்கி அந்த நிர்குண பிரம்மமானது நமக்கு தெளிவாக விளக்கி காட்டப்பட்டது. ஆக அத்தியாரோப அபவாத நியாயம் எதற்காக என்றால் பிரம்ம சத்தியம் என்று புரிந்து கொண்டால் மட்டும் மோட்சம் இல்லை, ஜெகத் மித்யா என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே பிரம்ம சத்தியம் என்று புரிந்து கொண்டால் மட்டும் இல்லை. சரி, பிரம்ம சத்தியமாக இருந்துட்டு போட்டோம், நம்ம மனசில் இந்த உலகம் உண்மை என்ற அறிவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே இந்த பிரம்மம் இந்த ஜெகத்தானது மித்யா. வேதாந்தம் படித்து நீ புரிஞ்சுக்கிட்டதை 2 வார்த்தையில் சொல்லுன்னு சொல்லி கேட்ட என்ன சொல்லணும் தெரியுங்களா, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா, முடிஞ்சு போச்சு. நீ வேதாந்த வகுப்பு உனக்கு பாடம் முடிஞ்சது, போயிட்டு வாப்பான்னு சொல்லுவார். அப்படி புரிஞ்சு இருக்கணும். ஆக ஜெகத்திற்கு இருத்தல் என்பது இருக்கக்கூடாது. ஜெகத்தில் உள்ள இருத்தல் என்பதை எடுத்து என்ன பண்ணணும், அந்த இருத்தலை பிரம்மத்தினிடம் கொடுத்து விட வேண்டும். கொடுத்து விட வேண்டும் என்ன, இங்கே இருக்கிறத இப்படி எடுத்து கொடுக்குறோம் அப்படி அர்த்தம் இல்லை. அந்த இருத்தல் என்பது பிரம்மத்தினுடைய தன்மை என்று பிரம்மம்தான் இருக்கின்றது, வேறு எதுவுமே இல்லை. அதற்காக ஜெகத்தே பிரம்மத்திடம் போட்டு பிற்பாடு ஜெகத்தை நீக்கினால் ஜெகத்தை பிரம்மத்திடம் எடுத்து அதனுள்ளே சேர்த்து விட்டால் நம்முடைய மனதில் உள்ள அந்த ஞானம் பிரம்மத்திடம் செல்கின்றது. ஆக அத்தியாரோப அபவாத நியாயத்தின்படி
ஜெகத் மித்யா, பிரம்ம சத்தியம் என்பதை நாம் நிர்ணயிக்கின்றோம். இந்த கருத்துக்காக அத்தியாரோப அபவாத நியாயமானது அங்கு செய்யப்பட்டது. அடுத்து 4வது, பிரம்ம இருக்கின்றது என்ற விஷயத்தில் 7 காரணங்களை பார்த்தோம். சப்தஹேதவக, பிரம்ம அஸ்தித்வே சப்தஹேதவக. இந்த தலைப்பு 6, 7வது அணுவாக்கத்தில் வந்தது. இதற்கு முன்பாக அதாதோ அணு பிரஷ்னா என்று ஒரு கேள்வி ஆரம்பமானது. அதில் 3 கேள்வி கேட்டோம். வித்வான் பிரம்மத்தை அடைகின்றானா, அவித்வான் பிரம்மத்தை அடைகின்றானா, அந்த பிரம்மன் இருக்கின்றதா, இந்த 3 கேள்வி கேட்டோம். பிரம்மன் இருக்கின்றது என்பதுக்கு 6 காரணங்களை பார்த்தோம். இந்த காரணங்களை சொல்லி முடித்த பிற்பாடு வித்வான் அடைகின்றானா இல்லையா என்பதற்கு முக்கியத்துவமே கொடுக்காமல் 8வது அணுவாக்கத்தின் கடைசியில் ஆத்மிய ஆத்மானம் உபசங்கிராமதி என்பதில் வித்வான் பிரம்மத்தை அடைகின்றான், அவித்வான் அடையவில்லை. காரணம், வித்வான் ஞானத்தினால் அடைகின்றான், அவித்வான் அஞ்ஞானத்தினால் தன்னை இழந்துள்ளான். அங்க பார்த்தோம், பிரம்மத்தை அறிந்த வித்வான் மட்டும்தான் பிரம்மமா, பிரம்மத்தை அறியாத அவித்வான் பிரம்மம் இல்லையான்னு சொல்லி கேட்டா அப்படி இல்லை. நான் ஆத்மா என்று அறிந்த பிற்பாடு தான் நான் ஆத்மாவா, அறியாத பொழுது நான் ஆத்மாவா இல்லையா? அறியாத பொழுது நான் ஆத்மா தான். ஞானிக்கு நான் ஆத்மா என்ற அறிவு இருக்கு, அஞ்ஞானிக்கு தான் ஆத்மா என்ற அறிவு இல்லை, அவ்வளோதான். இருந்தாலும் இவனும் ஆத்மா, அவரும் ஆத்மா. அவருக்கு அறிவு இருக்கு, இவருக்கு அறிவு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஆக மாணவன் மிக ஆர்வமாக கேள்வி கேட்டான். உபனிஷத்தும் பதில் சொல்லலை. ஏனென்றால் இந்த பகுதியை படித்த பிற்பாடு அவனே புரிந்து கொள்வான். வாழ்க்கையில் சில நேரத்தில் சில விஷயங்களை நம்மளோட குழந்தைங்களுக்கு மற்றவங்க என்ன சொல்லுவோம், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதில்ல. எதுக்காக தெரியுங்களா? வரும்பொழுது அவனுக்கே புரிய வேண்டிய காலத்து புரியும், போ இப்போ சொன்னாலும் புரியாதுன்னு விட்டுவிடுவோம் சில விஷயங்கள். அது போல் உபனிஷத்து என்ன பண்ணிடுதுன்னா, ஆர்வமாக கேள்வி கேட்டால் உபனிஷத் பதில் சொல்லலை. ஏனென்றால் இந்த பகுதியை படித்த பிறகு அவனே தெரிந்து கொள்வான். ஆகவே இந்த கேள்விக்கு அர்த்தம் இல்லை என்று உபனிஷத் விட்டு விட்டது அந்த நேரத்தில். எனவே நான் கேட்கின்ற கேள்விக்கு சரியான பேஸ் இல்லை, என்னை புரிந்து கொள்வது தான் சரியான பதில். அடுத்து 5வது ஆனந்த மீமாம்சா. இது 8வது அணுவாக்கம். இதில் 3 கருத்துக்கள் வந்தது. ஆனந்த மீமாம்சா எதற்காக செய்யப்பட்டது என்றால், நான் ஆனந்த ஸ்வரூபம் அல்லது ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் என்ற கருத்தை நிலைநாட்டுவதற்கு ஆனந்த மீமாம்சை, மீமாம்சை விசாரம் செய்யப்பட்டது. ஏன் நிலைநாட்ட வேண்டும் என்றால், யாராவது மனிதன் என்று சொல்லி நிலைநாட்ட வேண்டும் கேட்போமா? மனிதன்ற விஷயத்தை நிலைநாட்டுறதுக்கு எதனா விசாரம் பண்ணணுமா? இல்லையே. ஏனென்றால் நாம் மனிதன் என்பது நமக்கு தெரிகின்றது. ஆனால் அங்கே நம்முடைய அனுபவத்தில் ஆனந்தம் வெளியே இருந்து வருகின்றது என்று நமக்கு தெரிகின்றது. அது அப்படி இல்லை. ஆனந்தத்தின் சோர்ஸ் எதுவென்றால் நீயே ஆத்மாவே. ஆனந்தம் வெளியே இருந்து வரவில்லை. அது என்னது, ஏதோ ஆனந்தம்லாம் இருக்கு, அதெல்லாம் வரல. தேடி ஆனந்தம், அந்த ஆனந்தம், இந்த ஆனந்தம் அப்படி இல்லை. ஆனந்தம் நல்ல நிலையில இருந்தெல்லாம் வரல இல்லையா? ஆக இது ஆத்மாவோட சொரூபம் என்று நாம் நிலைநாட்ட வேண்டும். அதற்கு இந்த மீமாம்சா பயன்பட்டது. அடுத்து 2வது கருத்து, முக்கியமாக ஆனந்த மீமாம்சா மூலமாக உபனிஷத் நமக்கு சொல்ல விரும்பிய கருத்து வைராகியத்துடைய பெருமை. அது எப்படி காட்டுகின்றது என்றால், நமக்கு ஆனந்தம் வருகின்றது, நாம் சுகத்தை அனுபவிக்கின்றோம். அந்த சுகத்திற்கு காரணம் மனதினுடைய அமைதி. மனதில் அமைதி அதிகரிக்க அதிகரிக்க ஆத்மாவுடைய ஆனந்தம் தெளிவாக பிரதிபிம்பிக்கின்றது, வெளிப்படுகின்றது. இந்த அமைதி எப்படி வருகின்றது என்றால், மனதில் எந்த அளவிற்கு ஆசைகள் காமங்கள் நீங்குகின்றதோ அந்த அளவிற்கு அமைதி. அந்த அமைதியான மனதில் ஆத்மாவின் சுகத்தன்மையானது நன்கு வெளிப்படுகின்றது. ஆசை விட ஆனந்தமாமே. ஆக காமம் நீங்க மனதில் அமைதி அதிகரிக்க அதிகரிக்க ஆனந்தம் அதிகரிக்கின்றது. இந்த ஆசை 2 விதத்தில் நீக்கப்படும். ஒன்று, அந்த பொருளை, ஆசைப்பட்ட பொருளை அடைந்து அனுபவிப்பதால் நீக்கப்படும். 2வது, அந்த பொருளில் உள்ள குறைகளை, தோஷங்களை பார்த்து அறிவினால் சிந்தித்து அதிலும் நாம் என்ன பண்ணலாம், அந்த ஆசைகளிலிருந்து நாம் விடுபட்டு விடலாம். ஆசையிலிருந்து நாம் நம்மை நீக்கி கொள்ளலாம். அந்த பொருளை நீக்குவதனால் நமக்கு சுகம் வருகின்றது. அதுதான் சொன்னார், வைராகியம் இருப்பதனால். பொருளை அனுபவிப்பதனால் ஒரு பங்கு ஆசை என்றால், அந்த பொருளில் குறைகளை நன்கு சிந்தித்து பார்த்து அறிவினால் நீக்குவதனால் 10 மடங்கு சுகம் வருகின்றது. ஆக சுகத்திற்கு காரணம் மனதில் உள்ள ஆசைகள் செல்லுதலை வைராகியமே சொன்னார்.
சந்தேகம் இருந்தால் ஒரு பொருளை ஒருவன் அனுபவிக்கிறான், இன்னொருவன் அனுபவிக்காமலே என்ன பண்ணுறான், அதை நீக்கி விடுகின்றான் வைராகியத்தினால். 2 பேருக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அதை உபனிஷத் சொன்னது. ஒருவன் பொருளை அனுபவிப்பதனால் ஒரு பங்கு சுகத்தை அனுபவிக்கின்றான், அந்த பொருளை அனுபவிக்காததனால் அவனுக்கு 100 மடங்கு சுகம் என்று சொன்னது. இந்த உலகில் பல பொருள்கள் இருக்கின்றது, அந்த பொருள்களில் வைராகியம் வர வர ஆனந்தம் அதிகரிக்கின்றது. அதைத்தான் மனப்பிரசாதம் என்றது. மனப்பிரசாதம் அதிகரிக்கின்றது. முதலில் விஷயானந்தம், இரண்டாவது வைராகியானந்தம். நிராசையின்றே தெய்வம் உண்டு சொன்னார். ஆசையனும் பெருங்காற்றோடு இளவும் பஞ்சனும் மனது அலையும் காலம் மோசம் வரும், இதனால் கற்றதும் கேட்டதும் தூர்ந்து முக்திக்கான நேசமும் நல் வாசமும் போய் புலனாயில் கொடுமைப்பட்டு நிற்பரந்தோ தேசு பழுத்த அருள் பழுத்த பராபரமே நிராசையின்றே தெய்வம் உண்டோ சொன்னார். வைராகியம் அதிகரிக்க அதிகரிக்க சுகமும் ஆனந்தமும் அதிகரிக்கின்றது. அதுதான் ஆசை விட விட ஆனந்தமாமே. ஆசை படப்பட ஆய் வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. அந்த வைராகியத்தின் மகத்துவம் பெருமை எப்படி என்ன என்பதெல்லாம் அந்த இடத்துல விரிவாக நம்ம விஸ்தாரமாக நம்ம விசாரம் பண்ணியிருக்கோம். ஆக வைராகிய ஆனந்தம், ஆத்மானந்தம், அதைத்தான் நாம் அந்த இடத்துல பார்த்தோம். அதில் இதெல்லாம் பெரிய ரகசியம் என்றும் பார்த்தோம். இது மற்றவர்களுக்கு தெரிவதில்லை என்றும் பார்த்தோம். உலகை துறந்தவர்கள் நாம் என்ன பண்ணுறோன்னா, உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே உலகத்தை துறந்தவர்களை, துறவிகளை, விட்டவர்களை ஐயோ பாவம் அப்படி சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு ஒன்று தெரியவில்லை, இந்த வைராகியம் மன அமைதியை கொடுக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை, புரிவதும் இல்லை. அந்த வைராகியம் மோட்சத்திற்கு தகுதியை தருகின்றது. இனி 3வது விஷயானந்த வைராகிய ஆனந்தம் பார்த்தோம். 3வது ஆனந்தம் அது ஆத்மானந்தம் அல்லது வித்யானந்தம். ஆக 3 ஆனந்தம். ஆத்மானந்தம் என்றால் நான் ஆனந்த ஸ்வரூபம் என்ற ஞானத்தினால் வருகின்ற மன நிறைவு. நானே அந்த ஆனந்த ஸ்வரூபம். ஆனந்தம் என்பது ஆத்மா என்பது வேறு வேறு இல்லை. நானே ஆனந்தம் ஆத்மா என்ற அறிவினால் வருகின்ற மனதினுடைய நிறைவு. நான் ஆனந்தமாக இருக்க எதையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை என்ற அறிவினால் வருகின்ற நிறைவு, நிவிர்த்தி, அமைதி அல்லது ஆத்மானந்தம். ஆக ஆத்மானந்தம் என்பது அனுபவிக்கின்ற சுகம் இல்லை, ஆனாலும் மனதில் தெளிவாக தெரிகின்ற அமைதியினால் மனதில் வருகின்ற ஒரு அனுபவம். அப்படி ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம். இது அனுபவமா இல்லையா என்று கேட்டால் நம்மால் விளக்கி சொல்ல முடியாது. இது அனுபவம் இல்லை, ஆத்மா அனுபவம் இல்லை. ஆத்மாவுடைய ஆனந்த தன்மை நமக்கு புரிவதனால் மனதில் வருகின்ற ஒரு அமைதி. ஆக ஆத்மாவை ஒரு பொருளாக நாம் அனுபவிக்கவே முடியாது, என்றால் அது அனுபவிப்பு சொரூபமாக இருப்பதனால். அதே சமயம் இது பிரத்யட்சமாக மனதிற்கும் தெரிகின்றது. எனவே இது மனதிற்கு வருகின்றது அமைதி ஒரு அனுபவம் தானே. ஆனால் ஆத்மா அனுபவம் இல்லை. ஆத்மாவுடைய சொரூபம் புரிந்ததனால் மனதில் வருகின்ற அமைதியினுடைய வெளிப்பாடு அதை வேண்டுமென்றால் அனுபவம் என்று சொல்லலாம். ஆக ஒரு கோணத்தில் அனுபவம், இன்னொரு கோணத்தில் இது அனுபவம் இல்லை. இனி 8வது அணுவாக்க முடிவில் ஐக்கியமானது வந்தது. முன்பே யோவேதம் நிகிதம் குகாயம் என்கின்ற ஐக்கியம் சொன்னது, அதையே மீண்டும் இங்கே சொல்கின்றது. ஆக இங்கு தனியாக தலைப்பாக நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆக தைத்திரிய உபனிஷத்துடைய மகா வாக்கியம் இங்கு வந்தது. சக எச்சாயம் புருஷே எச்சாவாதித்தே ச ஏகக. இருப்பது அது ஒன்று தான் என்று ரொம்ப அது நீயே என்று அழகாக புரிய வைத்தது. ஆக 8வது அணுவாக்கத்தில் ஆனந்த மீமாம்சை நிறைவு செய்து எச்சாயம் புருஷ என்ற தலைப்பில் எந்த ஒரு ஆனந்த மனிதனுக்குள் இருந்து மனிதனுடைய புத்தியை பிரகாசப்படுத்தி கொண்டுள்ளதோ, எந்த ஒரு ஆனந்தம் இரண்ய கர்ப்பனுக்கு இருக்கோ, அந்த 2 ஆனந்தமும் ஒன்று என்று ஐக்கியத்தையும் பார்த்தோம். இந்த ஐக்கியம் முடிந்த பிறகு அஸ்மான் லோகான் பிரேத்திய, ஒருவன் மமகாரத்தை தன்னுடையது என்பதை தியாகம் செய்து ஒவ்வொரு படியாக கடந்து செல்கின்றான். முதலில் ஆனந்த ஆத்மாவாக இருக்கின்றான் என்று ஞான பலனை சொன்ன உபனிஷத் இங்கு ஒரு முக்கிய கருத்தை சொன்னது. ஞானத்தில் எல்லா கோஷமும் அனாத்மா என்று ஒரே படியை தெரிந்து கொள்கின்றோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இந்த கோஷங்கள் எல்லாம் அனாத்மா என்று புரிந்து கொண்டு பாம்பு இல்லை என்று தெரிந்தால் அங்கே தலைவாள் எங்கே இருக்குன்னு தேடுவோமா? இது பாம்பு இல்லை, கயிறு தான் தெரிஞ்ச பிற்பாடு எங்கே தலை எங்கே வாழுன்னு தேடுவோமா என்ன? அதே நேரத்தில் பாம்பில் கயிற்றில் தெரிஞ்ச பாம்பு கொஞ்சம் கொஞ்சமாக போகுமா, ஒரே மொத்தமாக போகுமா? அனைத்தும் ஒரே அடியாக போய்விடும். ஆமாம். ஆனாலும் விபரீத பாவனைகள்
நம் இடத்துல மெதுவாகத்தான் நீங்குகின்றது. ஆக உபனிஷத் இதையெல்லாம் பிராக்டிக்கலாக மனதில் வைத்து கொண்டு சொன்னது. அவன் ஒவ்வொரு கோஷத்தையும் தாண்டி செல்கின்றான் என்று, மித்யாவாக ஆக்குகின்றான் என்றும் அங்கு சொல்லப்பட்டது. அடுத்து 6வது கருத்து பலஸ்ருதி, பலன். 9வது அணுவாக்கு கடைசி பகுதி. இப்போ போன வகுப்புலையும் சென்ற வகுப்புலையும் இந்த வகுப்புலையும் பார்த்தோம். 9வது அணுவாக்கத்தின் கடைசி பகுதி எதோ வாச்சோ நிவர்த்தந்தே கதாச்சன, மேலோட்டமான பலன். குதச்சன என்பதற்கு மோக்ஷம், அபயம் என்றும் நாம் பார்த்தோம். பிறகு பாப புண்ணியத்தினால் அவன் தாக்கப்படாமல் இருக்கின்றான். அவனையே அவன் நேசிக்கின்றான். தன்னிடத்தில் தான் திருப்தி உடையவனாக இருக்கின்றான். தன்னுடைய அதிருப்தியை எல்லாம் நீக்கி கொண்டு தான் திருப்தியாக ஆனந்தமாக இருந்து கொண்டு இருக்கின்றான் என்றெல்லாம் சொல்லி நாம் நிறைவு செய்தோம். பிறகு பாப புண்ணியத்தினால் தாக்கப்படாமல் இருக்கின்றான். காரணம், பாப புண்ணியம் என்பதையும் தனக்கு அந்நியமாக வேறொன்று இல்லை என்று புரிதலினால் அந்த படியையும் அவன் கடந்து நிற்கின்றான். கடைசியாக நாம் பார்த்தது நம்மையே நாம் நேசித்தல். நம்மையே நாம் நேசிப்பது என்பது இதனால் கிடைக்கும். நம்முடைய செயல்கள், மற்ற விஷயங்கள் எல்லாவற்றை முறையாக செய்து தத்துவ ஞானத்தினால் தன்னிடத்தில் குற்ற உணர்வு எதுவும் இல்லாமல் செய்து கொண்டு அந்த வாழ்க்கையை, சொல்லை, செயலை நேர் செய்து கொண்டு ஆனந்தமாக வாழ்கின்றான். தன்னையே தான் நேசிக்கின்றான். அப்படி தன்னையே தான் நேசிக்கும் பொழுது உலகத்தில் அவனுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் அவன் அதை பாராட்டுவதில்லை, பொருட்படுத்துவதில்லை. அனைவரையுமே நேசிக்கின்ற பெரும் ஒரு உயர்நிலையை அவன் அடைகின்றான். ஆக இந்த பிரம்மானந்த வள்ளியினுடைய அல்லது ஆனந்த வள்ளி நிறைவு பெறுகின்றது. இத்தோட தைத்திர உபனிஷத்தினுடைய 62வது வகுப்பில் பிரம்மானந்த வள்ளியை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.